எல்லோருக்கும் வணக்கம். ரிலையன்ஸ் ஓங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட் பார்க்குறீங்களா? அதாவது இன்னைக்கு நிஃப்டி 262 பாயிண்ட் ஷார்ப் ரெக்கவரி. ஆனால் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. 25,300க்கு மேலே வந்தால் மட்டுமே மகிழ்ச்சி என்பதுதான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போன்ற பல்வேறு தகவல்கள் சொல்லுகின்றன. ஆனால் இன்னைக்கு ரிலையன்ஸ் ஓங்கி அடித்த 1.5 டன் வெயிட்டில் தான் இந்த 262 பாயிண்ட் ஏறி இருக்கு. ரிலையன்ஸ் 3% தான் ஏறி இருக்கு. அதுக்கே என்ன ஒரு வேலை பண்ணியிருக்கான்னா, மொத்தமாக இன்னைக்கு 324 பாயிண்ட்களை பல்வேறு பங்குகள் ஏற்றி விட்டுருக்கு. 61 பாயிண்ட்களை சில பங்குகள் இன்ஃபோசிஸ் முதல் கொண்டு கீழே இறக்கி விட்டுருக்கு. ஆனால் ஏறி இருக்கக்கூடிய இந்த 262 பாயிண்ட்ல 64 பாயிண்ட்கள் ரிலையன்ஸிடமிருந்து மட்டுமே வந்துள்ளன. இன்னைக்கு மட்டும் ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ரிலையன்ஸ் மாதிரியே 3-4% ஏறிந்தான்னு வச்சிங்களேன், இன்னைக்கு மார்க்கெட்டை வச்சு கொண்டாடி இருப்பாங்க. பட் எனிவே, நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட்டினுடைய அறிவிப்புக்கு பின் புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு ஒரு நண்பர் சொல்ற மாதிரி, அதாவது 2 நாளாக நான் ஷேர் மார்க்கெட் பக்கமே வரல. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பெரிய கிராஷ் ஆச்சு, மறுபடியும் இன்னைக்கு ரெக்கவரி அப்படின்ட்டு. ஆனால் நான் 2 நாள் மார்க்கெட்டே பார்க்கல. இன்னைக்கு நான் போய் பார்க்குறேன், லாபமும் இல்லை நஷ்டம் இல்லை, புயலுக்கு பின் அமைதி. நீங்கள் ஏன் ரொம்பவுமே வித்தியாசமாக பண்ணுறீங்க, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு நான் போய் ஒரு கேஸ் ஸ்டடி படிக்க வேண்டியது இருக்குது. அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 20 லட்ச ரூபாய்க்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கார். மார்க்கெட் எப்பெல்லாம் இறங்குதோ அப்போ இவருடைய போர்ட்ஃபோலியோனுடைய வேல்யூ 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்ற மாதிரி இறங்குது. இறங்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூவில் எவ்வளவு இறங்கியிருக்கோ அதுக்கு மட்டும் போய் ஏவரேஜ் பண்ணிடுறார். நான் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணும் பொழுதெல்லாம் வெயிட்டேஜை ஏவரேஜ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதாவது 1 லேக் அப்படின்ற போர்ட்ஃபோலியோ ஈக்குவிட்டியில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த ஈக்குவிட்டியில் எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்சன்டேஜை எழுதிக்கிடுவாங்க. அந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் செல் பண்ணிடுவாங்க. அந்த பர்சன்டேஜுக்கு கம்மியாக இருந்ததுன்னா மறுபடியும் ஸ்டாக்கில் வாங்கி அந்த பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எங்களுடைய சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸில் இந்த மாதிரி ஸ்டாக்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை ஏவரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சிக்னல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு 1 மந்த் பீரியட் அல்லது 1 இயர் பீரியட் அல்லது 6 மந்த் பீரியாடிக் பேசிஸில் வெயிட்டேஜை மெயின்டைன் பண்ணணுன்னா எத்தனை குவான்டிட்டி வாங்கினா அந்த வெயிட்டேஜ் மெயின்டைன் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். இவர் ஆக்சுவலாக என்ன பண்ண விரும்புகிறாருன்னா, அமௌண்ட்டை வச்சுருக்கார். அந்த அமௌண்ட்டுக்குள்ளே பல்வேறு பங்குகளை வாங்கியிருக்காரு. அதில் எவனாவது ஒருத்தன் இறங்குறான்னு வச்சுங்க, அந்த பங்குகளை வாங்கும்போது அதில் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக போகலாம். சில பங்குகளில் 1 லட்சத்துக்கு வாங்கியிருக்கலாம், சில பங்குகளில் வெறும் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று, ஆனால் அமௌண்ட்டினுடைய பேசிஸில் பார்க்கல 20 லட்ச ரூபாயை ரவுண்டு பண்ணுறாப்புல. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்றத நான் போய் முதல்ல பார்க்கணும். நிறைய பேர் வித்தியாசமாக தான் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தான் சரியாக புரியறது இல்லை, அல்லது லேட்டாக தெரிய வருது, அல்லது திடீர்னு ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாட்டிலேயே பட்ஜெட்டை விடவும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. நிறைய பேர்த்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, இந்த சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்ட் அப்படின்றத அந்த ஆர்பிஐ இஷ்யூ பண்ணும் பொழுது வாங்கி அது எத்தனை காலகட்டம் அப்படின்றது தெரியல, 8 வருஷமா 10 வருஷமா அதனுடைய முழு அளவுக்கு கழித்து விற்கும் பொழுது இப்போவே ஏகப்பட்ட லாபம் அந்த சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்டில். அது போக இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கு. அப்படி விற்கும் பொழுது சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்றது ஒன்று. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது டேக்ஸே கிடையாது, சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்ட் இஷ்யூ பண்ணும்போது வாங்கி கடைசியில் அது மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் விட்டுட்டா என்ன லாபம் வருதோ அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம், கவர்மெண்ட் உங்கள்கிட்ட இன்கம் டேக்ஸ் ஒரு துளி கேட்காது அப்படின்றது முதல்ல இருந்தது. அதே சமயம் இந்த சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும் போது அதுக்குண்டான வட்டி என்பது நம்மளுக்கு வந்துட்டு இருந்தது. ஒரு வருஷத்துக்கு 2.5% வட்டி என்பது வரும்பொழுது அந்த வட்டி உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி முதல்ல இருந்தே அது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி வட்டி வரும். இந்த 2 தான் எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இருந்தது. அப்புறம் இடையில ஸ்டாக் மார்க்கெட்டில் செகண்டரி மார்க்கெட்டில் யாராவது அவசரத்துக்கு விற்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சிங்களேன், சாவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்டை செகண்டரி மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்படி விற்றதை வாங்கினவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, கடைசி வரைக்கும் நம்ம வச்சிருந்து விற்றோம்னா அதுக்கு நாம் ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோ கட்ட தேவையில்லை
அப்படின்றதா அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தது. இந்த 2.5% பேங்க்கில் கிரெடிட் ஆகிற வட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் ஸ்லாப்பை பொறுத்து கட்டணுன்றதா அண்டர்ஸ்டாண்டபிள் இருந்தது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா, நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் வாங்கியிருக்கீங்க. இப்போ போய் எடுத்து பார்த்தா அமோகமான லாபமாக இருக்குது. அப்போ அந்த லாபத்தை வந்து நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வச்சுருந்து மெச்சூரிட்டியில் நீங்கள் வாங்கினது இன்னொருத்தர் இருந்தால் வாங்கியிருக்கீங்க, RBI வாங்கல. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் வச்சிருந்து கொண்டே விற்றாலும் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்ற சமீபத்திய சட்டத்தின்படி 12.5% வந்து உங்களுக்கு டேக்ஸ் போடுவோம் உங்களுக்கு வர லாபத்தில் அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போ நெருப்பாக பற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி கவுண்டமணி அவர்களுடைய பேச்சு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்ட் அப்படின்றதில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை, உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட வந்து இப்போ எந்த தேதியில் வாங்கியிருந்தீங்க, என்றைக்கு விற்க போகிறீங்க, என்ன தகவல், அது எந்த டேட்டுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தா எக்ஸம்ஷன், எந்த டேட்லேருந்து பண்ணால் எக்ஸம்ஷன் இல்லை அப்படின்றத நீங்கள் உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. நண்பர்களே, நிறைய தடவை வரக்கூடிய நியூஸுகளுக்குன்னு தனித்துவமான பண்புகள் இருக்குது. முதல்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் எதாக இருந்தாலும் போய் மறுபடியும் என்ன விஷயங்கள் அப்படின்றது பார்க்கும். இப்போ இன்றைக்கி இந்த மணலி பெட்ரோ கெமிக்கல் அப்படின்ற பங்கு தன்னுடைய 52 வீக் லோ அப்படின்ற வந்து இடத்துல விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணியிருந்ததுன்னா 50 to 80 வரைக்கும் ஒரு ரவுண்டு போன வருஷத்தில் போயிட்டு வந்திருக்கு. இந்த வருஷத்தில் வந்து லோ ப்ரைஸ் பக்கத்தில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பங்கு முதல்ல ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கா அப்படின்னா, இந்த பங்கு தன்னுடைய டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி 68 கோடி லாபம் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. இது வந்து சமீபத்தில் அவங்க பண்ணவே இல்லை. இது வந்து அதர் இன்கம் அப்படின்ற ஒரு வகையில் ஒரு 71 கோடியை போட்டு மொத்தமாக 68 கோடி லாபம் அப்படின்றது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கக்கூடிய மணலி பெட்ரோ கெமிக்கல் அடுத்தது எந்த பக்கம் காலடி எடுத்து வைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனாடா இந்த கொடுமை கேட்டிங்களா நண்பர்களே, நேற்று வந்து ஒரு நண்பர் அந்த ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வச்ச ட்ரேடிங் டேயில் வந்து 2023 நான் மார்க்கெட்டில் இருக்கேன், அப்போல்லாம் எனக்கு லாஸ் வந்ததே இல்லை, நேற்று என்னுடைய போர்ட்ஃபோலியோ லாஸுக்கு போயிடுச்சு. உண்மையிலேயே நேற்று பல பேர்த்துக்கு சிக்கலான ஒரு சம்பவம் தான். ஸோ சமயத்தில் வந்து இந்த பட்ஜெட்னால 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய பங்குகளுக்கு சமீபத்தில் என்ன ஆச்சு? இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் தான் இருக்கான். அவனுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. பஜாஜ் ஃபின்சர்வும் அதே மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் தான் இருக்கான், ஒன்றும் பெருசாக நடக்கலை. இந்த டேட்டா சென்டர் பங்கு நெட்வெப் வந்து சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் தான் இருந்தான். நேற்றைய மார்க்கெட்டில் கொஞ்சம் ஏறினவே இன்றைக்கி அதை அப்படியே கீழே திருப்பி விட்டாங்க. இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் போன்ற பங்குலாம் 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து பிக்கப் ஆவான்னு பார்த்தா அவன் வந்து கீழே விழுந்துருக்கு கிடக்கிறான். BHEL அப்படின்ற பங்குமே 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து பிக்கப் ஆவானா அப்படின்னு பார்த்தோம்னா அவனு அந்த இடத்துல சும்மா ஆடிக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் பல்வேறு பங்குகளில் ஸ்டெடி நிலைத்தன்மை என்பது இல்லை. எல்லாம் தொபுக்கடின்னு கீழே சப்போர்ட் எடுக்காமல் தொபுக்கடின்னு சப்போர்ட்டை உடச்சி விழுந்துட்டானுங்க. அதனால தான் ஒரு இந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கல்ல 2023 என் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் தான் இருக்குது. நேற்று வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ கும்பாகிவிட்டது. ஆனால் ரிசல்ட் சீசனில் யார் எப்போ ஏறுவாங்கன்னே தெரியாது. இன்றைக்கெல்லாம் பவர் கிரிட் சும்மா தட்டி தூக்கியிருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கைடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே 7.5% ஏறி இருக்குங்க. என்னைக்கு எவன் ஏறுவான்னே சொல்ல முடியாது. இந்த பவர் கிரிட் என்பது சமீபத்தில் கீழே விழுந்து கிடந்த பங்கு தான். ஒரு லோ ப்ரைஸ் 250 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான் இன்றைக்கி 270 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொரு நண்பருக்கு பாருங்கள், அதிர்ஷ்டம் இன்னும் கை கொடுக்கல. அயனாக்ஸ் விண்ட் அப்படின்ற ஒரு பங்கை வந்து உச்சத்தில் நான் வாங்கிட்டேன். அவன் என்னடான்னா 250 ரூபாயெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தப்ப இப்போ வெறும் 100 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 500 குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கியிருப்பாங்க போல். என்ன ஒரு அநியாயமாக இருக்குது. இந்த பங்கு ஒரு நஷ்டம் அடைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா அது நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு இல்லை. ஆனால் இப்போ வரக்கூடிய டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க, Q3 ரிசல்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 121 கோடி லாபம்னு அது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் கடந்த 2 வருடங்களாக காமிச்சிக்கிட்டு இருக்கு.
இருந்தாலும் இந்த பங்கினுடைய சரிவு என்பது ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனசுக்கு பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் இந்த பாருங்க, இந்த பவர் கிரிட்லாம் இன்றைக்கி ஒரு நியூஸை வெளியே விட்ட உடனே டபக்குன்னு 7.5% ஏறின மாதிரி கீழே விழுந்த பங்குகள் டக்குன்னு ஏறினா தானே நல்லாயிருக்கும். ஏன்பா உன்னதான்ப்பா மறுபடியும் வாப்பா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் கீழே விழுந்த பங்குகளை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆர்த்தி ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் சமீபத்தில் கீழே 350 ரூபாயிலிருந்து 550 ரூபா வரைக்கும் போனோம், மறுபடியும் இப்போ வந்து 400 ரூபா பக்கத்திலே வந்து கீழே விழுந்துட்டான். இதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் பீரியடில் பார்த்தோம்னா ஒரு காலத்தில் 800 ரூபாயில இருந்தவன் தான். இந்த பங்கு அப்படி ஏதாவது நஷ்டம் பண்ணக்கூடிய பங்காக மாறி இருந்தால் கூட நிறைய பேர் மனசு தேத்திக்குவாங்க, அவ்வளோதான் குப்பா குட்டி தலைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனாலும் இந்த பங்கு இன்னுமே லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்காக தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பங்கு 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல பங்குகளில் போய் எத்தனையோ பேர் மாட்டியிருக்காங்க. அதுலேயும் பப்ளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் 32% மாட்டிக்கு வந்திருக்காங்க. அதனால தான் பல பேர் வந்து கீழே விழுந்த பங்குகளை பார்த்து மேலே வாங்க தம்பிகளா. ஒரு நண்பர் சொல்கிறாரு, மறந்தும் கூட இந்த மாதிரி காரியங்களை பண்ணிடாதீங்க, எனக்கெல்லாம் கோல்டில் 100% லாபம் இருந்தது, இப்போ போய் பார்த்தோம்னா அதில் 50% தான் லாபம் இருக்குது, 50% காணாமல் போயிடுச்சு. ஸோ அப்பப்போ லாபத்தை புக் பண்ணிக்கிறது நன்மை, இல்லைன்னா எல்லாமே பேப்பர் ப்ராஃபிட்டாக போயிடும். இதில் இன்னொரு கெட்ட செய்தி என்னென்னா, இந்த மாதிரி செகண்டரி மார்க்கெட்டில் போய் வாங்கினவங்களுக்கு அதை லாபத்துக்கு சரி 50% லாபம் அப்படின்னு சொல்லி விற்கும் பொழுது அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் சமீபத்திய செய்தி என்ன சொல்லுது, இந்த மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் என்பது அப்ளிகபிள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் தான் போய் செக் பண்ணிக்கணும் உங்கள் ஆடிட்டர்கிட்ட. இந்த மாதிரி இந்த வருஷத்தில் விற்கும் பொழுது அதுக்கு எப்படி அந்த டேக்ஸ் எலிஜிபிலிட்டி, அந்த டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி எப்படி வருது அப்படின்றது அதையும் தான் நீங்கள் பார்க்கணும். முதல்ல நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, சரி இந்த sovereign கோல்ட் பாண்ட் ஃபண்டு வாங்கும் பொழுது ஏதாவது ஒரு பெரிய வருமானம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. கோல்டு பீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெருசாக பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு முதல்ல இருந்தே கிளாரிட்டி இருக்குது, எஸ்டிசிஜி எல்டிசிஜின்னு கிளாரிட்டி இருக்குது. எஸ்ஜிபியில் வாங்கினவங்க அவங்களுடைய ஆடிட்டரை போயிட்டு இந்த வருஷம் ஃபைல் பண்ணும்போது கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. யார் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிக கும்பாக்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் டக்குன்னு அவங்க மைண்டில் என்ன ஓடும், இந்த ஜீல் அப்படின்னு ஒரு பங்கு ஓடும். அப்புறம் அதானி குரூப்பில் அதானி என்டர்பிரைஸுமே தான் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இந்த அதானி குரூப்பில் வந்து ஹிண்டன்பர்க் என்பவர் உள்ளே பூந்து விளாண்டுட்டாப்ல. அதுக்கப்புறம் இந்த பங்குனால பெருசாக எந்திரிக்கவே முடியல. அதனால் யார் பெரிய கும்பாக்கள் அப்படின்னு கேட்டால் அதில் இந்த அதானி என்டர்பிரைசஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ தற்போதைக்கு இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்ற பங்கில் என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, மறுபடியும் வந்து 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல். போன வருஷம் 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு, 3 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு. இப்போ நீ இந்த வருஷத்தில் இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனால் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நியூஸை வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல வேளை நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நேற்று வந்து பட்ஜெட்னால் இறக்கியிருக்காங்க, இன்றைக்கி ஏதாவது அதானி குரூப்பை பற்றி நியூஸை சொல்லி தொடர்ந்துக்கு இது ஏதாவது இறக்கி விடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடக்கலை. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து யார் அதிக கும்பாக்கள் தெரியுமான்னு கேட்டால் இந்த யூபிஎல் ஷேரிங் தான் சொல்லுவாங்க. ஆனாலும் பாருங்கள், டபக்குன்னு ஒரு கட்டத்தில் என்ன நினச்சான்னு தெரில, தொடர்ந்து சரிவடைந்து கொண்டே இருந்த இந்த யூபிஎல் தொடர்ந்து சரிவு. 2021க்கு அப்புறம் அவனால் எந்திரிக்கவே இல்லை, சரிவடைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தவன் 2020 சப்போர்ட்டில் பிடிச்சா 400ல் பிடிச்சி மறுபடி பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். அது ஏன் நண்பா அப்படி சொல்கிறீங்க? ஒரு நண்பர் கமெண்ட்டில் போட்டு விட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு, நாளைக்கு கேப் டவுன், என்ன சித்தர் மாதிரி பேசிட்டு போயிட்டீங்களே நண்பா அப்படின்ற மாதிரி பல பேர் அதில் கவலையாக இருக்காங்க. எதுக்குங்க நாளைக்கு கேப் டவுன் அப்படின்றது தெரில, காரணத்தையெல்லாம் அவர் சொல்லலை. ஒரு வேளை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்னு காரணத்தை போடுவாங்க. அவர் பாட்டுக்கு சித்தர் வாக்கு அப்படின்ற மாதிரி என்னத்தையும் ஒன்று போட்டு விட்டு போயிட்டார். இதுக்கு பதிலடி மார்க்கெட் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. நண்பர்களே, இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் போன்ற பங்குகள்லாம் அடுத்தது எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றது தெரியல. கடந்த 3 மாதங்களாகவே ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி நிறைய பங்குகள் இருக்குது. இந்த எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ் அப்படின்ற பங்குமே வந்து கடைசியில் வருஷ கணக்கில் பார்த்தா 2025 என்ன விலை இருந்தானோ அதே விலைக்கு வந்து விழுந்துட்டான். பெரியால் கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் அந்த பங்கினுடைய மூவ்மெண்ட்டுமே கடைசியில் பார்க்க போகும்பொழுது போன வருஷத்தில் என்ன லெவலோ அதே லெவலில் வந்து விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ எத்தனையோ பங்குகள் மறுபடியும், இதுக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் சொன்னாரே, லாபம் கோல்டுலேயே 100% லாபம் இருந்தது, இப்போ வெறும் 50% தான் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எத்தனையோ பங்குகள் சமீபத்தில் மேலே போய் விழுந்தவன் மறுபடியும் கீழே வந்து லோ லெவலில் இருக்கான். இனி அந்த பங்குகளில் எந்த மாதிரி பதிலடி கொடுக்கும் அப்படின்றது தெரியவில்லை.
ஸோ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன, ஒரு புயல் மாதிரி வந்த விஷயம் என்னென்னா, இந்த சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்ட் அதை செகண்டரி மார்க்கெட்டில் வந்து அதனுடைய டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி அப்படின்ற ஒரு அப்டேட் வந்தது தான். நன்றி, வணக்கம்.